ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களின் தியானமும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே தியானிக்கும்படியாக நாம் தேர்ந்தெடுக்கிற தலைப்பு உணர்வு பூர்வமான அன்பிலே கிறிஸ்துவோடு கூட நடத்தல். வாக்கிங் வித் ஜீசஸ் இன் பேஷனட் லவ். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்திருக்கின்ற வேத பகுதிகள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 1-6 வரை, எபேசியர் 3வது அதிகாரம் அதில் 14 19 வரை, யோவானோட சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 15 19 வரை. இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உணர்வு பூர்வமான அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படியானால் இந்த அன்பை ஏற்கனவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த எதிர்பார்ப்பு. இந்த உணர்வுபூர்வமான அன்பு என்கிற இந்த வார்த்தை, பேஷனட் லவ், இதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அன்பை, அதாவது வெளிப்படையாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அது ஒரு உணர்வுபூர்வமான, அது ஒரு இமோஷனல் லவ், அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான ஒரு அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பதற்கு காரணமும் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நமக்காக அவரை ஏற்கனவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய பாடுகள் மூலமாக, சிலுவையை சுமந்ததன் மூலமாக, சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட தியாகமான அந்த மரணத்தினூடாக தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அன்பே உருவான ஆண்டவர் என்று நாம் அவரை நாம் சொல்கிறோம் அல்லவா? அன்பே கடவுள், அன்பே தேவனாய், அன்பு தேவனாய் இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலும் சொல்லுகிறோம் அல்லவா? அவர் அன்பே வடிவானவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நான் அதை பார்க்கிறோம். அனாதி சிநேகம், அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை குறித்து அனாதி சிநேகம், அதே போல அவருடைய காருண்யம். அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் இழுத்து கொண்டீரே, அந்த காருண்யம், அந்த கருணை, அந்த இரக்கம், அதுதான் அந்த அளவற்ற அன்பு. அதுதான் அன்லிமிட்டட் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பு அளவற்றது. அதனை எபேசியர் நிருபத்தில் பரிசுத்த பவுல் அழகாக சொல்வார். அதனை ஆழம், அகலம், நீளம் எதுவுமே இல்லாத அளவுக்கு அது ஒரு அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அதற்கென்று அளவே கிடையாது. There is no measure in his and divine love. அதுதான் தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்புக்கு அளவென்பதே கிடையாது. அப்பேற்பட்ட அன்பு தான் தேவனுடைய அன்பு. அது தியாகமான அன்பு. நம்ம அடிக்கடி சொல்கிறேன், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்றால், பிதாவர் தன்னுடைய ஏகசுதனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து நம்ம அவ்வளவு அன்பு கூர்ந்தார். அதுதான் இந்த அன்பை குறித்து பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அழகாக 103வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் அவர் அழகாக அவர் வரிப்பார். இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமையுள்ளவர் என்றெல்லாம் சொல்வார். அதே போல் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஏன் எதிர்பார்க்கிறார் என்ற அந்த எதிர்பார்ப்பில் பார்க்கும் பொழுது, அவர் தன்னை இப்படித்தான் அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொல்வார். அவர் சொல்லும் பொழுது எப்படி அன்பு கூற வேண்டுமா? முழு இருதயத்தோடு. மத்தேயு 10:37 முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு,
முழு பலத்தோடு உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அளவுக்கு அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆக அன்பே வடிவானவர் அந்த எப்படி ஒரு பேஷனட் லவ் நம்மிடத்திலே அவர் அந்த அன்பை காட்டினாரோ அந்த அன்பை அவரும் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் அந்த அன்பை நாம் காட்ட வேண்டும். அதற்கு ஆதாரமாக யோவானோட சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற 15வது வசனத்திலிருந்து 19வது வரை உள்ள வசனங்களில் இதனை பார்க்கிறோம். அங்கே 21வது அதிகாரத்துடைய சூழ்நிலை என்ன? பேதுருவும் அவரோடு கூட 6 சீடர்களும் இணைந்து தங்களுடைய பழைய தொழிலாகிய மீன்பிடி தொழிலுக்கே திரும்பி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து அவர்களை மறுபடியும் அவரை தேடி வந்து அவர்களை மறுபடியும் தன்னுடைய சீடத்துவ திருப்பணிக்கு மறுபடியும் அவர் புதுப்பிக்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியும். அதில் ஒரு உணர்ச்சி வசப்பூர்வமான ஒரு பகுதி தான் இந்த யோவான் சுவிசேஷத்தில் 21:15 ஆரம்பிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ என்னை 3 தடவை நீ மறுதலித்தாய் அல்லவா என்று அவரை கண்டித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே அந்த 3 முறை அவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் கேட்கிறார், சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, அவர் பேதுருவிடத்தில் கேட்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இவனுக்கு பேதுரு என்று பேர் வைத்தார். அதாவது அரேபிய சொல்லிலே கேஃபா என்று அவருக்கு பேர் வைத்தார். கேஃபா என்பது கிரேக்கத்தில் பெட்ரோஸ், அதுதான் இங்கிலீஷில் அதனை பீட்டர் என்றும் தமிழிலே அதை பேதுரு என்றும் சொல்லுகிறோம். செபதேயுவின் குமாரன் தான் இந்த பேதுரு. ஆனால் நீ பழைய மனிதனாகிவிட்டாயே என்று குறிக்கும்படியாக யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அரேபிய மொழியில் அது சொல்லும் பொழுது சொல்லுவார், ஷிமோன் பாக் யோனா. அரேபிய மொழியில் அதுதான் அந்த அழைப்பது மிக முக்கியம். நீ பழைய ஆளாக மாறிவிட்டாயே என்று சொல்கிறார். உன்னை எப்படியெல்லாம் பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை கேபாக மாற்றினேனே என்று சொல்ல. கேபா என்றால் தனக்காக ஒருவன் எந்த தைரியத்திலும் தன்னுடைய உயிரையும் கூட கொடுத்து தன் எஜமானனுக்காக எந்த தியாகத்தையும் ஏற்றுக்கொள்வார். அதுக்காக தான் கேபா என்ற பட்ட பெயர் அந்த யூத கலாச்சாரத்தில் வைப்பது. அப்படித்தான் இவருக்கு கேபா என்று, பெட்ரோஸ் என்று, பீட்டர், பேதுரு என்று அந்த பேர் வைக்கப்பட்டது. அவர் கேட்கிறாய், பேதுருவே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பு என்பதற்கு கிரேக்கத்திலே அகப்பே என்ற அந்த பதம் பயன்படுத்தப்படும். அகப்பே என்பது அது தெய்வீக அன்பு. அன்புக்கு அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. கிரேக்கத்தில் முக்கியமாக 5 வகையான காரியங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட நம்ம பொதுவாக நாம் கேட்டுவிடும். தமிழில் கூட மொழிபெயர்ப்பில் சில விஷயங்களிலே விரும்புகிறாயா, நேசிக்கிறாயா, காதலிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா என்று பல வார்த்தைகளை நாம் இந்த அன்புக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் கிரேக்கத்திலே தனித்தனியாக ஒரு அர்த்தம் கொடுக்கிற அளவில் அகப்பே, ஃபிலியோ, ஈரோஸ் என்றெல்லாம் பல வார்த்தைகளை அன்புக்கு பயன்படுத்துகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், இந்த அகப்பே அன்பு நீ என்னிடத்தில் காட்டுகிறாயா என்று கேட்கிறார். அதாவது தெய்வீக அன்பு இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆனால் இந்த பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று தெரியும். அவர் என்ன கேட்கிறார்? அன்பு கூறாயா என்று கேட்கிறார். தமிழ் அழகாக அந்த கிரேக்கத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அன்பாயிருக்கிறேன் கேட்பதற்கு அன்பாயிருக்கிறேன் சொல்ல வேண்டும். இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் பிலேயா அன்பை நன்மிடத்தில் காட்டுறேன். அவர் கேட்கிறது அகப்பே அன்பு இடத்தில் இருக்கிறது என்று. ஆனால் இவர் சொல்கிறார், பிலேயா அன்பை நான் காட்டுகிறேன் ஆண்டவரே சொல்கிறார். 2வது முறையும் கேட்கிறார், அந்த தெய்வீக அன்பை
நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாக இருந்தேன். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றி உனக்கு ஒரு சீடத்துவம் என்ற ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை அழைத்திருக்கிறேனே, அதற்கு நிகராக அந்த தெய்வீக அன்பை, அகப்பே அன்பை எனக்கு கட்டுகிறாயா என்று கேட்கிறார். இரண்டாவது முறையும் சொல்கிறார், ஒரு சகோதரனைப் போல, ஒரு நண்பனைப் போல, ஒரு நட்பு என்கிற அர்த்தத்தில் இரண்டாவது முறையும் சொல்கிறான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், இந்த பிலேயோ அன்பை நமக்கு காட்டுகிறேன் ஆண்டவரே என்று மறுபடியும் சொல்கிறார். ஆண்டவர் ரொம்ப சங்கடப்பட்டார். என்னடா நானே அகப்பே என்கிற தெய்வீக அன்பை இவனிடத்தில் எதிர்பார்க்கிறேனே, பிலேயோ என்பது சாதாரண உலக அன்பை சொல்கிறாரே என்று உருக்கமாக மூணாவது தடவை கேட்டார். பாருங்க, அப்படியே பேதுரு உடைந்து போய்விட்டார். காரணம் என்ன தெரியுமா? மூன்றாவது முறை நன்றாக தெளிவாக அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். மூன்றாவது முறை கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த பிலேயா அன்பு இருக்குதே, அதுலையாவது நீ உண்மையிலேயே என்னை பிலேயா அன்பை நீ அன்பு கூறுகிறாயா என்ற இடத்துல என்கிறார். அப்படியே அவன் குத்தப்பட்டவனாய், ஆண்டவரே இப்பொழுது நான் அந்த பிலேயா அன்பிலே கூட நான் உண்மையாக இருக்கிறேனே ஆண்டவரேன்னு சொல்லி குத்தப்பட்டவனாய், உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று அப்படியே தன்னை உருக்கமான அன்பா, அதுதான் that is called passionate love. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இந்த தேவனுடைய குணாதிசயங்களாக நான் தொடக்கத்திலே நான் அறிமுகமாக சொல்லும் பொழுது, அந்த தேவன் எப்படி அன்பில் உருவமானவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அகல ஆழ உயரம் இல்லாத அளவிற்கு அளவிடப்பட அன்லிமிட்டட் லவ், அது அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லி அவருடைய அந்த அன்புகளை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து சில வசனங்களை சுட்டி காட்டினேன் அல்லவா? அந்த அன்புள்ள ஆண்டவர் இறுதியாக என்ன செய்தார்? தன்னுடைய உயிரையே கொடுத்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த உணர்வு பூர்வமான அந்த தியாகத்தை நமக்காக செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே அன்பை பேதுருவில் எப்படி கேட்டாரோ அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கிறார், டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? அந்த சாதாரணமாக அல்ல, டு யூ ஹாவ் எ பேஷனட் லவ் ஆன் மீ? என்னிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான, நீதான் ஆண்டவர், நீதான் என் அப்பா, நீதான் என் அம்மா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா என்கிற அந்த உணர்வு பூர்வமான அன்பை என்னிடத்தில் காட்டுகிறாயா என்று இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த நாளில் நாமும் கூட உணர்ந்து கொள்வோம். ஒருவேளை பேதுருவை போல அந்த தெய்வீக அன்பை, அந்த அகப்பை அன்பை மறந்துவிட்டு எல்லாரையும் போல பிலேயா அன்பை மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் கட்டுக்கிறோமா? அது மட்டுமல்ல, அந்த அகப்பை அந்த அன்பை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த தெய்வீக அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த டிவைன் அதை நமக்கு வெளிப்படுத்திருக்க அதை எதிர்பார்க்கிறார். நாமும் கூட இந்த உலக அன்பை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த அந்த தியாகத்தை நினைத்து அந்த உயிர்த்திலிருந்து ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்விக்கு, ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் காட்டிலும் உம்மையே, அப்படி அல்ல உம்மை மட்டுமே நேசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நாமே தேவாதி தேவராம் நம்முடைய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.